வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போர் குற்றச்சாட்டுகளை நிராகரித்து பொய் செய்திகளை கண்டித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் தன்னை ஈரானுடன் போருக்கு தூண்டவில்லை என்று தெரிவித்தார். பொய் செய்திகளை பரப்புவதாக ஊடகங்களை கடுமையாக விமர்சித்தார். ஈரானின் புதிய தலைவர்களுக்கு சிறப்பு செய்தியும் அனுப்பினார். வாஷிங்டன், ஏப்ரல் 20. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கள்கிழமை இஸ்ரேல் தன்னை ஈரானுடன் போர் தொடுக்க தூண்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரித்தார். பொய் செய்திகளை பரப்புவதாக சில ஊடகங்களை கண்டித்த அவர், ஈரானின் புதிய அரசு தலைமையினருக்கு சிறப்பு செய்தியும் அனுப்பியுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவும் நேரத்தில் இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. வெள்ளை மாளிகையில் நேற்று நடந்த செய்தியாளர்களுடனான சந்திப்பில் ட்ரம்ப் இந்த விளக்கத்தை அளித்தார். இஸ்ரேல் என்னை எந்த நேரத்திலும் ஈரானுடன் போருக்கு வர வைக்க முயற்சிக்கவில்லை. இது முற்றிலும் பொய்யான தகவல் என்று கூறிய அவர், சமூக ஊடகங்களிலும் இதே கருத்தை பதிவிட்டார். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையை தானே முடிவு செய்வதாக வலியுறுத்திய அவர், எந்த நாட்டின் அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன் என்று தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுடன் அமெரிக்காவின் உறவும் மேலும் சிக்கலாகியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத திட்டம், பிராந்திய பாதுகாப்பு கவலைகள் மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு ஈரான் அளிக்கும் ஆதரவு ஆகியவை இந்த பதற்றத்திற்கு காரணங்களாக உள்ளன. சமீபத்தில் ஈரானில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இராஜதந்திர உறவுகளில் மாற்றம் ஏற்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழ்நாட்டின் மக்களுக்கு இந்த சர்வதேச பதற்றம் பல்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். மத்திய கிழக்கில் போர் நிலை ஏற்பட்டால் கச்சா எண்ணெய் விலை உயர்வு நிச்சயம் என்பதால் பெட்ரோல், டீசல் விலைகள் அதிகரித்து பொதுமக்களின் வாழ்க்கை செலவு உயரும். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்யும் ஏராளமான தமிழர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகலாம். குறிப்பாக சவுதி அரேபியா, UAE, குவைத் போன்ற நாடுகளில் பணிபுரியும் தமிழகத்தின் பல லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படலாம். சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகையில், ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையில் கணிசமான மாற்றத்தை குறிக்கக்கூடும். பொருளாதார தடைகள் மூலம் ஈரானை கட்டுப்படுத்தும் கொள்கையை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் ஈரானின் புதிய தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. வரும் நாட்களில் இந்த பிராந்திய பதற்றம் குறையுமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.